ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அப்போ நாம் வந்து பொங்கல் அதுமா வந்துட்டு இங்கே சூலூர் பக்கத்தில் இருக்கிற ஆர்விஎஸ் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்திங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கானே, எல்லா லைட்டும் பிடிச்சி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே அந்த இது வரும்ல, அந்த சாமியோட தீர்த்தம் அதை தொட்டு பார்த்தா அதில் தண்ணி வேலை வச்சுட்டு வரலாமான்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் இந்த கோயில் வந்து நான் 2-3 டைம் வந்திருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துருந்தேன். இது வந்து சாய்பாபாவோட சிலை நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா கிருஷ்ணரோடது, அது வந்துட்டு அவங்க பேக்கில் இருக்கிற அந்த மயில் பில்லை வச்சு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது ஹோமம் பண்ணுற இடம். பாப்பா கேட்டிருந்தேன் இது என்னம்மான்னு சொல்லிவிட்டு. இது வந்து ஹோமம் பண்ணுறது. கீழே வந்துட்டு ஒரு ஆமையை வச்சுக்கிட்டு மேலே வந்து ஸ்னேக், இந்த பாம்பு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த முனிவர், அந்த 4 சைடும் 4 பேர் உட்கார மாதிரி நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஹோமகுண்டம். நான் பெருசாக ஹோமம் பண்ணுறது நினைக்கிறேன். அப்புறம் வந்து சாய்பாபா இது வச்சுட்டு 2 பக்கத்துலேயும் 2 எலிஃபென்ட்ஸ் வச்சுருந்தாங்க. சாய்ராம் சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு சாய்பாபாவோடது வச்சுட்டு விளக்கு வச்சுருந்தாங்க. இங்கே சாய்பாபா ஃபோட்டோ பக்கத்தில் அவங்க பாதம் வச்சுருந்தாங்க. நான் வந்து பாப்பா பார்த்திங்களா இப்படி ஆமைக்கு வந்து கண்ணாடியெல்லாம் போட்டு விட்டுட்டேன். குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் இல்லைங்க. அப்புறம் வந்து நான் அந்த பாதை தொட்டு நல்லா ப்ரேயர் பண்ணேன், என்னோடய கஷ்டம்லாம் தீர்த்து கொடுக்கணுமேன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லாமே சுற்றி அந்த வீடியோ எடுத்தேன். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ஒவ்வொரு சாமியோட ஒவ்வொரு ஃபோட்டோஸை வச்சுருந்தாங்க. நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சு கோயிலில் உட்காரதுக்கும். இதில் கோயிலில் போனால் கூட்டமாக இருக்கும், உட்கார முடியாது. ஆனால் இங்கே நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்களா தேர் இழுத்துட்டு போகிறது. அப்புறம் துளசி மாடம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போது நான் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கல, ஏன்னா அவங்க சாமி இருந்துச்சுன்னா திட்டுவாங்க, அதனால்.